ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் புவி. வாங்க நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. நேற்று வந்து ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ரொமான்டிக்காக பேசிட்டு இருந்தாங்க. அதோட முடித்தோம். அதுலேருந்தே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். வில்லன் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? அவளுக்கு இவளுக்கும் டின்னர் ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டைனிங் டேபிள் அந்த இடத்துக்கு வராரு. செம்ம கடுப்புல வராரு. வந்து அங்கிருந்து ஹீரோயினுக்கு ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த பிளேட் எடுத்து போட்டு உடைக்கிறாரு. உடைச்சிட்டு அப்படியே கண் கலங்கி போய் அங்க உட்காந்துருக்காரு. இல்ல நான் உனக்கு கேக்குறேன், அடுத்தவன் பொண்டாட்டிய நினைச்சு நீ ஏன்பா கண் கலங்குற சொல்லு? இந்த உலகத்துல இருக்கவங்க முக்காவாசி பேர் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துல அந்த ஒரே பொண்ணு தான் இருக்கான், அந்த ஒரே பையன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது, இல்ல அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது. உலகம் ரொம்ப பெருசுங்க. அதனால நிறைய பொண்ணுங்க நிறைய பசங்க இருக்காங்க. நம்மளுக்கு ஏத்தவங்க நம்மள வந்து எப்பவுமே சேருவாங்க. அது வரைக்கும் காத்துருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சமையல் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா, வேற லெவல்ல சமையல ரெடி பண்ணிருக்காரு. அங்க யங்ஷங் என்னவோ இதை விட வேற லெவல்ல ரெடி பண்ணி வச்சிருப்பான். அதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கல. இப்ப நம்ம ஹீரோ ரெடி பண்ணி கொடுத்தத அப்படியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றான். அதெல்லாம் பார்க்கும் போதே அவளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவனுடைய புருஷன் கையால அவளுக்காக சமைச்சிருப்பான் இல்லையா, அதனால அவருடைய சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு என்ன இவ்வளோ டேஸ்டா இருக்கு, இந்த அளவுக்கு சமைப்பீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, இது வரைக்கும் நீங்க சமைச்சு நான் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா, வேற லெவல் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான். இப்படி ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்போ அவன் என்ன கேட்கறானா, நான் இறந்து போயிட்டேனா அதுக்கப்புறம் நீ வேற பொண்ணை பாப்பையா அப்படின்னு கேட்கறான். இவ கேட்ட கேள்வியை பார்த்து ஹீரோக்கு அப்படியே போற ஏறி போகுது. திரும்ப அவன் என்ன சொல்றான், அதெல்லாம் இல்ல, நான் இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நீங்க வேற ஒரு பொண்ணோட இதே மாதிரி இந்த டேபிள்ல உட்காந்து அவளுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறான். ஏன் நீ என்ன பேசிட்டு இருக்க, பேசாம சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆனாலும் ஹீரோயின் எனக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு கேக்குறான். இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தானே என் கூட இருக்கீங்க, என்னை விட்டுட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பீங்க தானே, அந்த பொண்ணை கூட்டு வந்து இதே வீட்டுல வச்சுட்டு வாழ்வீங்க அப்படிதானே, அப்படி இல்லைன்னா என்ன ஒரு நாள் ஆச்சு இங்க கூட்டு வந்திருப்பீங்க, என் கூட டேட்டிங் பண்ணிருப்பீங்க, அது கூட நீங்க பண்ணதே இல்ல, அப்புறம் இந்த ரகசியமான ஒரு வீடு எதுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். அவர் என்ன சொல்றாரு, என்னைக்கா இருந்தாலும் உன்னை இந்த வீட்டுக்கு நான் கூட்டு வந்திருப்பேன், அதுக்குதான் இந்த வீடை கட்டி வச்சா நம்ம ரெண்டு பேரும் வாழ்றதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. என்னெல்லாம் போயிட்டு வேற ஏதாவது ஒரு பொண்ணு பாக்குமா, உனக்கு தான் என்ன பிடிச்சிருக்கு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் இந்த உலகத்துல வேற எங்க போய் தேடுவேன் அப்படின்றாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றா, உங்களுக்கு என்னப்பா அழகா இருக்கீங்க, புத்திசாலித்தனமா எல்லாத்துலயும் யோசிப்பீங்க, அதுக்கும் மேல நீங்க ஒரு சிறந்த சமையல்காரரா இருக்கீங்க, இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா ஒரு பொண்ணு 100 முறை இல்ல 1000 முறை மறுபிறவி எடுக்கலாம், திரும்ப வந்து உன்னை கல்யாணம் பண்றதுக்காகவே. இப்படி சொல்லும் போது அப்படியே கண் இமைக்காம நம்ம ஹீரோ பாக்குறாரு. ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறா. தனியா அந்த வீட்டுல இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அப்படியே தனியா உட்காந்து ரசிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ, தயவு செஞ்சு இந்த மாதிரி பார்க்காத, இந்த மாதிரி பார்த்தேன்னு வச்சுக்கோயா என்னால பேசவே முடியாது, நீ இந்த மாதிரி ஒரு பார்வை பார்த்தனா இப்போன்னு இல்ல நான் எப்பவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே மேலையும் பாக்குறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளுடைய ஐ டு ஐ இவரால கான்டாக்ட் பண்ண முடியல, ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாரு. அப்படியே நர்வஸ் ஆகி சிரிச்சுக்கிட்டே அங்க இருக்க ஒரு கப் காஃபியை குடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் என்ன பண்றா, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அவரை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சீனை கட் பண்ணா இந்த யங்ஷங் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், மனசோடைஞ்சு போய் அப்படியே அங்க உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் உடைச்சு போட்டு உட்காந்துருக்கான். இன்னொரு பக்கம் பார்க்க போனா அவனுடைய லவ் ட்ரூ தான், பட் அவனுடைய கேரக்டர் சரியில்லை. அவளுடைய அம்மா மெதுவா அங்க வந்து பாக்குறா, இங்க எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குது. யங்ஷங் அப்படியே உட்காந்துருக்கான். ஒரு விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியல, அவன் இதை தூக்கி போட்டு உடைக்கும் போது அவன் கையில எங்கேயோ கிழிச்சு ரத்தம் கீழே சிந்திக்கிட்டே இருக்கு. வந்து என்ன சொல்றா, ஏன் வந்து உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாளா, அவ எப்பவுமே இங்க வர்றது உன்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான், ஆனா நீ அதை புரிஞ்சிக்கவே மாட்ற அப்படின்னு சொல்றா. யங்ஷங்கும் என்ன சொல்றான், ஆமா என்னை யூஸ் பண்ணிக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் தெரிஞ்சேதான் வர சொன்னேன் அப்படின்றான். அப்ப தெரிஞ்சுதான் அவளை வர சொன்னேன் அப்படின்னு கேட்கும் போது, ஆமா தெரிஞ்சுதான் வர சொன்னேன் அப்படின்றாரு. ஆமா நான் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ தானே, அவ மட்டும் இல்ல நீங்களும் என்ன சேர்ந்து யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க, எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு போங்க, அதுல என்ன இருக்கு, நீங்க மட்டும் என்ன அப்படியே ஒழுங்கா பாத்துக்கிட்ட மாதிரி தானே நீங்க சொல்றீங்க, என்ன அனாத ஆசிரமத்துல விட்டவங்க தானே நீங்க, நான் மட்டும் இங்க இருந்தேன்னா இந்நேரம் கூட சந்தோஷமா இருந்திருப்பேன், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எழுந்து போறான். அது மனசோடைஞ்சு போய் எழுந்து போறான். இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றான், உன்னை எடுத்துட்டு போயிட்டு நான் வேற இடத்துல விட்டேன், அதனால தானே நீ என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க, உன்னுடைய வாடகை அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க உன்னை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, எனக்கு எல்லாமே தெரியும். ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா, நம்ம இந்த மாதிரி அனாத ஆசிரமத்திலயும் வெளியிலயும் தங்கி நாய் மாதிரி வேலை செஞ்சதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா, இவங்க ஃபேமிலி தான். சேர்மன் குடிச்சிட்டு வந்து நம்ம மேல காரை விட்டதுனால தான் அவர் இறந்து போனாரு.
அதனாலதான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். அதனாலதான் இந்த பதவிக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறேன். இந்த பதவிக்கு வர்றது மட்டும் கிடையாது, இது எல்லாமே உனக்காக மட்டும்தான் செஞ்சேன். இந்த சேர்மன் பதவி இதையும் தாண்டி இங்க இருக்க சொத்து பணம் எல்லாமே உன் பேர்ல மாத்தணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் போராடிட்டு இருக்கேன். இதுக்கு குறுக்கல யார் வந்தாலும் அதை எதிர்த்து நான் போராடுவேன். யாரா இருந்தாலும், அது என்ன இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் அவங்கள எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு சொல்றான். இப்பயாச்சும் நான் சொல்றது உனக்கு புரியுதா? நீ அவளை உண்மையா லவ் பண்ண, ஆனா அவ உனக்கு என்ன பண்ணா? தயவு செஞ்சு திரும்ப அவளை அனுமதிக்காத. அவளை உன்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்காத. நான் உன்னை அனாதாசிரமத்துல விட்டுட்டேன்னு சொல்றியே, நான் உன்னை அங்க விட்டதுக்கு காரணமே அந்த ஃபேமிலி தான். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, நீ இந்த மாதிரி இருக்காத, நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றா. இப்படி சொல்லி அவனோட கன்னத்துல கை வச்சு அப்படியே அழுதுட்டு இருக்கா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணிடுறாங்க. சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, எப்பவும் போல நம்ம ஹீரோவோட தலையில அடிபட்டிருக்க இல்லையா, அதுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. ஏன் என்னாச்சு, எப்படி இந்த காயம் வந்தது அப்படின்னு கேட்கும் போது, அதான் நான் ஆல்ரெடி சொன்னனே, இது சின்ன ஒரு கார் ஆக்சிடென்ட் தான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் அதுக்கு தான் எப்பவுமே கார் ஓட்டும் போது உங்களுடைய முழு கவனத்தையும் அதுல வச்சு ஓட்டணும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்க தாத்தாவை பாத்தீங்களா, அவருக்கு ஒன்னும் அடையாளம் தெரியுதா? இல்ல அவரு உங்ககிட்ட என்னதான் சொன்னாரு அப்படின்னு கேக்குறாரு. இப்பதான் அங்க என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க. இவ போயிட்டு அவங்க தாத்தாவை பாக்குறா. அவங்க தாத்தா என்ன சொல்றாரு, அதாவது சேர்மன் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணு யாருன்னே அவருக்கு தெரியலைங்க, வேற ஏதோ ஒரு பொண்ணு வந்து அங்க நின்னுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன கேக்குறாரு, நீ யாருமா, சர்வ் பண்ண வந்த பொண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொடுமா அப்படின்னு கேக்குறாரு. இவர் இப்படி பேசுறத பார்த்து இவளுக்கு மனசொடைஞ்சு போயிடறா. அப்படியே கீழே உட்காந்து அழுகிறா. இன்னொரு பக்கம் யங்ஷங்கும் அவனுடைய அம்மாவும் வெளில சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, தாத்தா உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, இந்த பெண்ணை பாருங்களேன், இதை நீங்க தான் எனக்கு கிஃப்டா கொடுத்தீங்க, என்ன கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, இந்த பெண்ல ரெக்கார்டர் கூட இருக்கு, அது மட்டும் இல்லாம இதுல என்னோட இனிஷியலும் போட்டிருக்கு, இதை நீங்க தான் எனக்கு கிஃப்ட் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். நான் இந்த பேனாவை இந்த இடத்துல வைக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா இதுல ரெக்கார்ட் பண்ணுங்க, நான் இப்ப கண்டிப்பா போயே ஆகணும், திரும்ப கண்டிப்பா நான் வரேன் தாத்தா அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி அந்த பேனாவை அந்த இடத்துலயும் வச்சிடறா. அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இது எனக்கும் என்னோட தாத்தாக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம், அவர் தான் எனக்கு இந்த பெண்ணை கொடுத்தாரு, அதனால வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி அங்க என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க. சேர்மன் அங்க உட்கார்ந்துருக்காரு. இப்போ அந்த லேடி வந்து என்ன சொல்றா, ஹேயின் வந்து என்ன கேட்டா, உங்களோட ரகசிய நிதி இருக்கே, அதாவது பதுக்கி வச்சிருக்கீங்களே அந்த பணத்தை பத்தி கேட்டாளா, அதை பத்தி எங்க கிட்ட சொல்லாம எதுக்கு எங்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேக்குறா. ஏன் அந்த பணம் இருக்கிற இடத்த எங்க கிட்ட சொன்னாதான் என்ன, சாவும் போது எடுத்துட்டா போற, தயவு செஞ்சு சொல்லு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கத்துறான். ஒரு விஷயம் கேட்டுக்கோ, நீ மட்டும் உயிரோட இருக்கணும்னு நினைச்சனா அந்த பணம் எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லனா என் கையாலே நீ செத்துதான் போவ, அது ஒரேடியாலாம் சாவ மாட்ட, உன்னை சித்திரவதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொல்லுவேன் அப்படின்றா. நீங்க அப்ப சொல்ல மாட்டீங்க அப்படிதானே? ஹேயின் என்னதான் சொன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, ஹேயின் இருக்கால, அவ கூடிய சீக்கிரம் செத்து போயிருவா, அவளோட மூளையில ஒரு கட்டி இருக்கான், அது வந்து ரொம்ப அரிய வகையான கட்டியா, அதனால அவ கூடிய சீக்கிரம் செத்துருவா, உங்களுடைய ஆசை பேத்தி செத்து போறத நீங்க பார்த்தே ஆகணுமா, அவ சாவக்கூடாதுன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பணம் எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் கொஞ்சமாச்சும் பணத்தை கட்டி அவளோட உயிரை காப்பாத்த பாக்குறேன், சரியா, இல்லனா நீ இங்கேயும் அவ அங்கேயும் சாவ வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறா. இப்ப சேர்மனுக்கு கொஞ்சமா அப்படியே நினைவுகள் வருது, ஏன்னா இவ அவ்வளோ திட்டினாலையா, எல்லாம் அவருக்கு நினைவுல வந்துட்டு தான் போகுது. சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு, பாக்ஸிங் கத்துக்கிறதுல செம ஆர்வமா இருப்பாருல்ல. இப்போ அவர் என்ன பண்றாரு, ஒரு காட்டு பகுதியில போயிட்டு தனியா பாக்ஸிங் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்க போனா ஓரளவுக்கு பாக்ஸிங் கத்துக்கிட்டாரு தான் போல. எப்படியும் முகமது அலியா பீட் பண்ணிடுவாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த காட்டுல இருக்க ஒரு மரத்தை கூட விடாம மரத்து கூட எல்லாம் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காருன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு வெறி மாப்பிளைக்கு. பாக்ஸிங்லாம் ஏதோ நல்லா தான் பண்றாரு, ஆனா இன்னும் ஒரு பயம்தான் போல. மரத்துல இருந்து இலை கீழே விழுது, அதை பார்த்து பயந்து ஓடி போறாரு. இப்ப அங்க ஒரு கார் வருதுங்க. யாரு கார்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட தம்பி தான் பாக்ஸிங் கிளப்புக்கு வராரு. அந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட தம்பி பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு எப்படா நீ வந்தா, எனக்கு முன்னாடியே வந்துட்டியே அப்படின்னு கேட்கும் போது, நான் காலையிலே வந்துட்டேன், நீ தான் லேட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றான். பரவாயில்லையே, எனக்கு முன்னாடியே வந்துட்டியே, பயம் பிடிச்சிட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவனும் அப்படியே சிரிச்சிட்டு வந்து ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோட தம்பி என்ன கேட்குறாரு, உன்னோட ஒய்ஃப் எங்கேயாவது தூரத்தில் வேலை பார்க்குறாளான்னு செக் பண்ணி பார்த்தியா, இல்லை நீ லாஸ்ட்டாக வந்தே அதுக்கப்புறம் அவளை எங்கேயாவது பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான், நான் லாஸ்ட்டாக வந்தேன்ல அப்போ தான் அவளை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கும் போது என்னுடைய அம்மா அவகிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ தான் என்னோட மருமக, என்னுடைய மக இல்லை அப்படின்னு சொன்னாங்க, ஆனாலும் உன்னை என்னுடைய மக மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு டைரக்டா நீ என்னுடைய மக மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல,
இப்போ ஹீரோவோட தம்பி இருக்கார்ல, அவருக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குங்க. அந்த ஸ்டோரியை தான் சொல்றாரு. நம்ம படத்துல காமெடியனுக்கும் லவ் ஸ்டோரி இருக்கு. பாக்குறதுக்கு பச்சை புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுட்டு காதெல்லாம் பண்ணிருக்காருன்னா பாருங்களா. இப்பதான் பிளாஷ்பேக்ல என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க. அதாவது பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க. இவர் ஒரு பொண்ணை கூட்டு போய் அவங்க அம்மா முன்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட நீ எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மாவை நான் சந்திச்சே ஆகணும், இப்போ இல்லைனாலும் உங்களுக்கு லீவ் வரும் இல்லையா, அந்த லீவில் நம்ம போயிட்டு அப்படியே சந்திச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நம்ம மகனுக்கு எவ்வளோ குறை இருக்குது, அந்த பொண்ணு நம்ம பையனை லவ் பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறா, என் மகனுக்கு ஒன்றுமே தெரியாது, நீதாம்மா அவனை திருத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவனும் என்ன சொல்கிறா, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த கதையை தான் இப்போ இவன் பேசி சிரிச்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே இவங்களுடைய பொண்டாட்டிங்களை பற்றி மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி அப்படிலாம் இல்லை, அவள் பார்த்தாலே நெருப்பு அப்படின்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, என் பொண்டாட்டி அப்படிலாம் இல்லைப்பா, என்னையே அவள் டாமினேட் பண்ணி தான் பேசுவா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட தம்பி இருக்காருல்ல, அவருக்கு இன்னும் மனசு கஷ்டமாக தான் ஆகுது. இன்னும் அவன் மேலே இருக்க லவ் குறையவே இல்லை. என்னதான் பேசி சிரிச்சாலும் அவன் மேலே இருக்க லவ்னால அவளை தரகுறவா பேச மனசே வர மாட்டுது. அப்படியே மூட் ஆஃப் ஆகி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்துடுறான். அப்படியே சீனை கட் பண்ணா இவனோட ஒய்ஃப் இருக்கால, அவ கூட அவனோட எக்ஸ் ஹஸ்பண்ட் நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணுறான், வந்து எல்லா பணத்தையும் எடுத்து எண்ணிட்டு இருக்கான். இவன் எப்படி சியாவை ஏமாற்றி எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு வந்தாலோ, இப்போ இவனை ஏமாற்றி எல்லா பணத்தையும் இவன் எடுத்துகிட்டு போக போகிறான். இவனுக்கு அந்த பணம் இருக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. இவன் அங்கேருந்து வரும்போது ஒரு பெரிய தங்க சிலையை எடுத்துகிட்டு வந்திருப்பானா, அந்த சிலை எங்கன்னு கேட்டு சண்டை போடுறான். இப்போ மட்டும் நீ அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்க போகிறான். அவளும் மிரண்டு போய் நான் எடுத்துட்டு வரல, அது என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு இவன் இவ்வளோ அடிக்க முடியாம அங்க இருக்க பெட்டை போய் அடிக்கிறான். அடிச்சுட்டு அங்க இருக்க லைட்டை தள்ளி விடுறான். அந்த குழந்தை அப்படியே பயந்து அழுகுறான். இவனை போயிட்டு அந்த குழந்தைய அப்படியே டேக் ஓவர் பண்றா. டேக் ஓவர் பண்ணிட்டு இவங்கிட்ட வந்து நான் எடுத்துட்டு வரல, சத்தியமா என்கிட்ட அந்த இல்லை அப்படின்னு சொல்றா. ஆனா இவன் என்ன சொல்றான்னா, எனக்கு நல்லா தெரியும், நீங்க அதை விற்கவும் இல்லை, அது உங்ககிட்ட தான் இருக்கு, அது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவன் அடிச்சு அவனோட முகத்தெல்லாம் கிழிச்சு வச்சிடுறாங்க. கண்ணத்துக்கிட்டலாம் காயமா இருக்கு. இவளுக்கு வேற வழியே தெரியல. குழந்தை ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கு, இவன் ஒரு பக்கம் ஏதாவது பண்ணிடுவான். வேற வழி இல்லாம அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்றா. நாளைக்கு அந்த இடத்துக்கு போகலாம், நேரில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்படி அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் காமா நார்மல் ஆகுறானே. அப்படியே அவன் தலையெல்லாம் தடவி கொடுத்து, ஓ குட் கேர்ள், இப்படிதான் இருக்கணும் சரியா, சரி நான் படுத்திருக்கேன், நீ போயிட்டு ஒரு கிளாஸ்ல சரக்கு ஊத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். இவளும் என்ன பண்றா, ஒரு பாட்டில் எடுத்து ஊத்துறா. பட் அந்த பாட்டிலே ஓபன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு கையிலலாம் காயமா இருக்கு. இவளுக்கு நல்லா வேணும் தாங்க. அவன் இவளை அவ்வளோ லவ் பண்ணி அவ்வளோ டேக் ஓவர் பண்ணி பத்திரமா வச்சிருப்பான். ஆனா அவனுடைய அன்பு இவளுக்கு தெரியல. இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இவனுக்கு சரக்கு ஊத்தி எடுத்துருவான்னு சொல்லியிருப்பான் இல்லையா ஒரு கிளாஸ்ல. அப்படி ஊத்தி கொடுக்கும் போது இவன் மயக்க மருந்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்றான். அவன் ரொம்ப நல்லாவே தூங்கிடுறான். இப்போ அங்க இருக்க பணம்லாம் இருக்கு இல்லையா, அவனை ஏமாத்திரி கிளம்பினாலே அதே மாதிரி இங்கேயும் இந்த பணம் பெட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவனுடைய பேக்ல ஒரு பென்ட்ரைவ் இருக்குங்க, அந்த பென்ட்ரைவையும் எடுத்துட்டு கிளம்புறான். அவன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே புது வீட்டுல போய் தூங்கி இருப்பாங்க இல்லையா. ஹீரோயின் ரூம்ல படுத்து தூங்கியிருப்பா போல. காலையில ஏர்லியா எழுந்து வெளியில வரா. நம்ம ஹீரோ வெளியிலேயே சோபால படுத்து தூங்குறாரு. இவ வந்து அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்துல போறான். பக்கத்துல போய் பார்க்க போறான்னு பார்த்தா பக்கத்துல போய் உக்காந்துடுறான். உக்காந்து நம்ம ஹீரோ கிட்ட பிடிச்சதே அவளுக்கு என்ன தெரியுங்களா, அந்த முடி தான். அந்த நெத்தியில இருக்க முடி இருக்கு இல்லையா, அது அப்படியே தள்ளி விடுறா. அப்படியே தள்ளி விட்டுட்டு அந்த ஐப்ரோ இருக்கு இல்லையா, அந்த ஐப்ரோலாம் தொட்டு பார்க்குறா. இப்போ மூக்கெல்லாம் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது நம்ம ஹீரோக்கு. அதெல்லாம் தொட்டு பார்க்குறான், லிப்ஸ் எல்லாம் தொட்டு பார்க்குறான். என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ அப்படியே தலையிலேருந்து கன்னத்துக்கு வந்துடுறாங்க. கன்னத்தில் வந்து கை வச்சதும் ஹீரோக்கு யாரோ நம்ம மேலே கை வைக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அப்படியே சினிங்கி எழுந்திருக்கிறாரு. இவர் எழுந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சவொடனே அவள் கை அப்படியே எடுத்துடுறா. இந்த கப்புள்ஸ்குள்ள நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பொசசிவும் நர்வஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நர்வஸ் எவ்வளோ வேணா இருக்கலாம், பொசசிவும் எவ்வளோ வேணா இருக்கலாம். அதுதான் லவ்க்கு தேவையான முதல் ட்ரம் கார்டே. ஏன் நைட்டு சரியா தூங்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவளும் என்ன சொல்கிறா, இல்லை நான் நல்லா தான் தூங்கினேன், நீ தூங்கின உடனே நானும் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, அப்படியே மெதுவாக எழுந்து உட்காந்து இன்னும் ஒரு 5-10 நிமிஷமாச்சு தூங்கலாம் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. இல்லை வேணாம் பரவாயில்ல, நான் போய் உள்ளே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோயினை கட்டி பிடிச்சி அப்படியே அந்த சோபாலே படுத்துடுறாரு. ஒரு டீப் ஹக் பண்ணி அப்படியே கண்ணை மூடுறாரு. அவளும் அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுறாங்க. 2 பேருமே அந்த சோபால படுத்து அப்படியே தூங்குறாங்க. பார்க்கறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஹே காய்ஸ், அப்படியே இந்த பாட்டை முடிச்சிடுறாங்கப்பா. நெக்ஸ்ட் பாட்டு நாளைக்கு வரும். மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
இந்த எபிசோடுக்கு 10க்கு உங்களோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு செமையான வீடியோட சந்திக்கிறேன். பபாய்.